ஒட்டுமொத்த இந்தியாவுமே வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடுன்னு பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பக்கத்தில் பூனேயில் நாஸ்டாப்பூர்ன்ற ஊரில் ஒரு 4 வயசு பச்சை குழந்தைய ஒரு 65 வயசு கிழட்டு மிருகம் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்றுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த உடலை மாட்டு சாணத்தில் புதைச்சி வச்சிருக்கான். இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நான் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு நடக்கும்போதெல்லாம் எப்படி இது துணிஞ்சு பண்ணுறாங்க, எப்படி இது நடக்குதுன்ட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 65 வயசு மிருகம் இதுக்கு முன்னாடி 1998 இதே போலவே ஒரு பெண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி கேஸ் ஃபைல் ஆகி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அது மட்டுமான்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் 2015 ஒரு மைனர் பொண்ணை இதே போலவே ரேப் பண்ணி கொண்டிருக்கான். அதுக்கப்புறமும் கொண்டுட்டு அவன் வெளியுலகில் நடமாடிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்போ இந்த சின்ன குழந்தைய கற்பழிச்சு ரேப் பண்ணி கொண்டிருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு யோசிக்கும்போது, அந்த 1998 அவன் முதல்ல அந்த ரேப்பை அப்போ பண்ணும்போது அப்பயே அதுக்குண்டான கரெக்டான தண்டனை, அன்னைக்கே அவன் தலையை துண்டிச்சிருந்தா இன்னைக்கு இது நடக்குமா? கேட்கும் போதே மனசுலாம் பதறுது. எப்படி இப்படி துணிச்சல் வருதுன்னு தெரியல. அதாவது ஒரு குற்றத்துக்கு சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இங்க எதுவுமே சால்வ் ஆக போறது கிடையாது. பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானா நிக்க வச்சு சுட்டணும், தலையை துண்டிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த குற்றத்தை பண்றதுக்கு யோசிப்பானுங்க. அப்படியே போயிட்டு இருந்தா இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. தயவு செய்து இதுக்கு மேலேயாவது இது போல தவறு பண்றவங்கள முடிச்சிடுங்க. முடிச்சிட்டிங்கன்னா அதோட மற்றவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். திரும்ப இந்த தப்பை செய்யணுமா வேணாமான்னு அந்த பயத்திலே அவனுக்கு எதையுமே செய்ய மாட்டானுங்க. அதனால ஒவ்வொரு மாநிலத்தோட அரசும் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செய்யறவனுங்களை அதற்குண்டான தக்க நடவடிக்கை, அவன் இதுக்கு மேல அதை செய்யவே கூடாது. அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையினால மற்ற எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று வரணும். அந்த மாதிரியான ஒரு தண்டனையை நிறைவேற்றணும்னு எல்லா மாநில அரசையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.